ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஆர் மல்டி ஸ்டோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தான் அந்த இடத்துல அங்கீகாரமும் பெற போகிறீங்க. நம்ம தெரியாதவங்கள பற்றி இல்லை, நமக்கு நிறைய பரிச்சயமானவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததை ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். எந்த காரியத்தில் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படிங்கிற காரியத்தில். எனக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது நிறைய பேச்சுக்கள் சொந்தக்காரங்க மத்தியில், கணவரோட ரிலேஷன் மத்தியில், அதாவது காயப்படுத்துகிற மாதிரியே கேட்பாங்க. என்ன இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் அது இல்லையா, அப்படியே ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு. எங்கள் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு குழந்த இருக்கும். எனக்கு குழந்த இல்லாத குறித்து என்ன செய்வாங்கன்னா, வேணுக்குனே நம்ம நக்கின் கீழ் நடந்து போகும்போது குழந்தைய கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். நமக்கு புரியும், சரி இதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த காரியத்தில் நிறையா நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஒன்று விரும்பினேன். என்னென்னா, நான் இதே தெருவில் நான் குழந்தைய வச்சுட்டு நான் போகணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். நான் பிலீவ் பண்ணுறது ஜீசஸ்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன், அழுவேன். மற்றவங்ககிட்ட போய் நான் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன். என் கணவர்கிட்ட நான் சொல்லுவேன். ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். ஆனால் நான் என்ன விரும்பினேன்னா, இதே தெருவில் நான் என்னோடய குழந்தைய வச்சுட்டு நான் நடந்து போகணும் அப்படிங்கிறத பார்த்தேன். அதை நான் விஷன் பண்ணேன். அதை நான் வியூ பண்ண நடந்துட்டு போவேன், குழந்தைய வச்சு நடந்துட்டு போவேன் அப்படிங்கிறத நான் விஷன் என்னோடய கண்களில் பார்த்தேன். அதே இது எனக்கு நடந்தது. அதே தெருவில் இப்போது நான் அதே ஏரியாவில் தான் இருக்கேன். அதே தெருவில் என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் நடந்து போவேன். என் குழந்தை இந்த ஏரியாவில் தான் விளையாடுறான். பார்க்குறவங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா 7 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லாமல் இருந்தாலே குழந்தை வச்சுருக்காளே அப்படின்ட்டு. அதே இடத்துல பார்த்திங்கன்னா அங்கீகாரம், அது மாதிரி சொந்தக்காரங்க முன்னாடியும் பார்த்திங்கன்னா, ஒரு வேளை நான் உடனே கன்சீவ் ஆகி உடனே எனக்கு குழந்தை பிறந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மகிமையாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் என்னுடைய வளகாப்பு நல்லா கிராண்டாக நடந்துச்சு. ஆமாம், பார்க்குறவங்களுக்கு கண்களாம் ஆச்சரியம், இதுக்கு தான் டிலே ஆகிருக்கா, லேட்டாக கிடச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. எந்தெந்த வகையெல்லாம் அவங்களுக்கு குழந்த இல்லை, யாருக்கு குறையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னோடய ஜீசஸும் சரி, நான் விரும்பினதுபடியே எனக்கு குழந்தைய கொடுத்தாங்க. அது பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? எந்த காரியத்தை குறித்தாலும் இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதே இடத்துல நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. நீங்கள் விரும்புங்க. முதல்ல எந்த காரியத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களோ விரும்புங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், என் கணவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க ஓனர் நான் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. இவங்க நல்லா MBA வரைக்கும் படிச்சிருந்தாங்க. ஆனால் படிச்சுட்டு அவங்ககிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்ருக்கும்போது இவங்களுக்கு என்னென்னா, அதை காலையிலே போகிறது, கூட்டுறது எல்லாமே ஒழுங்குக்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. கொடுத்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு என்னென்னா, அந்த வாசல் கூட்டிகிட்டே சொல்லுவாங்களாம், உள்ளே அந்த ஆஃபீஸை தூப்பாங்களாம். கூட்டும்போதே சொல்லிகிட்டே பெருக்கும்போது சொல்லுவாங்களாம், நான் இதுக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் நான் கிடையாது, நான் ஓனராக வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு ரிலேஷன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. என்ன MBA படிச்சுட்டு நீ என்ன இதில் போய் வேலை பார்த்துட்ருக்க, அதில் போய் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்கு அவங்க. ஆனால் என்ன, நான் இருந்த இடம் ஒரு அற்பமான இடம்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க, சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதிலே நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பலை. என்ன செஞ்சாங்கன்னா, நான் வேறு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாங்க. முதல்ல நினைவில் சிந்தனையில் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. நான் ஓனர் ஆகணும் அப்படின்ட்டு சிந்தனையில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்காங்க. அதுதான் சொல்லுவேன். நம்ம ரிலேஷன் முன்னாடி இப்போ பார்த்து அவங்களே சொல்கிறாங்க, பரவாயில்லையே நீ நல்லா இது பண்ணுறியே, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்காரு. எதுவும் ஒரு ஹெல்ப்னால் எங்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கும். காரணம் என்னன்னா, விருப்பம்தான். அது மட்டும் இல்லை, நம்ம
நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறீங்களா? அதை கடவுளும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் பிள்ளைய நீ அவமானப்படுத்துகிற, உன் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய உயர்த்துவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கண் முன்னாடியே உங்களை கர்த்தர் வந்து உயர்த்துவார். கண்டிப்பாக வந்து உயர்த்துவார். அது நீங்கள் ஆண்டவர் நீங்கள் வந்து நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிராவிட்டாலும் நீங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது காட் தான். அப்போது அந்த காடுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது உங்கள் மேலே. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க தலை உயரும். ஒருவேளை நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு நீங்கள் இருக்கலாம் அந்த பொசிஷனில். என்னை இப்படி ஒருத்தர் நிறைய உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, கொலீக்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்படி இப்படின்ட்டு ரிலேஷன்ஸ் எல்லாருமே உங்களை காயப்படுத்திருக்கலாம். எந்த காரியத்தில் உங்களை காயப்படுத்தினாங்களோ அதே காரியத்தில் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு வரும்.